செக்காந்தடர் கிராமத்திலே அமைந்து அருள் பார்த்து கொண்டிருக்கின்ற ஸ்ரீ லலிதா முத்துமாரியம்மன் கோவில் 8ஆம் ஆண்டு பாலாயுஜ பூச்சரித்து பூக்குழி திருவிழாவை முன்னிட்டு இன்றைய தினம் தமிழகத்திலே தலை சிறந்த நாடக குழுமங்கள் ஒன்றுபட்டு இந்த பலா மேடையை லேசா அசைக்கும் நிகழ்வு நடைபெற்றாலும் ஊர் தலைவர் கிராம பொதுமக்கள் முன்னிலையிலும் இந்த செக்காந்தடல் கிராமத்தார் சார்பாக இந்த நாடகம் நடந்தாலும் இந்த திருவிழாவிலையும் இந்த நாடகத்திலையும் இத்தனை சொந்தங்கள் இருக்கிறோம் என்று நிரூபித்த பக்கத்து ஊர்களிலிருந்து வருகை தந்த என்னுடைய சொந்தங்கள் அத்தனை பேருக்கும் நன்றி நன்றி நன்றி. சரி, வள்ளி திரும்ப நாடகம் அது விமர்சையாக நடைபெறும். நடிபுச வேந்தன் நடிபுச மன்னன் உங்கள் அபிமான நட்சத்திரம் அறந்தாங்கி அருகாமல் உள்ள மேலப்பட்டு கிராமத்தைச் சேர்ந்த KPA காளிமுத்தவர்கள் இந்த மேடையிலே வேலன் வேடன் விருத்தனாக நடிக்க காத்து கொண்டார். எத்தனை வள்ளிகள் எப்படி வேணாலும் பாடலாம், திறமைதான் முக்கியம். ஆனா வந்திருக்க வள்ளி கருப்பா இருந்தாலும் என்னண்ணே அவனுக்கு என்ன பொம்பளை பழக்கமோ, என் தம்பிதான். நான் போறது நல்லது. சொல்ல தெரியல, மொட்டனாக்கு வேலை எங்க அண்ணனுக்கு. அவனு பாட்டுக்கென்று பிறந்த ஒரு பயந்தமிழ் செல்வி. ஆனா தெரியுமா, வந்து சொல்லிட்டு போவேன். என் அன்பு சகோதரி தவரங்குறிச்சிமான் கண்டெடுத்த MA பள்ளியம்மா MA படிச்சிருக்கா. அவங்க ஆத்தாப்ப எடிச்சில MA படிச்சா கிட்ட காங்கிரட் வேலைக்கு போக வேண்டியதானே. MA ரேணுகாதேவி அவர்கள் வள்ளியாக சொல்லிக்க காத்து கொண்டார். எத்தனை நாரதரை நான் சந்திரிச்சிங்க தெரியுமா? அத்தனை நாரதர்களும் மேடையில் பார்த்தீங்கன்னா உட்காந்து பார்க்குற ஆளுக்கு ஒருவேளை மேலே ஒருத்தர் டம்முன்னு இந்த ஆள் கூச்சி வந்துட்டாப்லையோ செக்கச்சவன் இருக்காப்லையே அப்படின்னு நினைப்பாங்க. ஆனால் இன்னைக்கு வந்திருக்க நாரதர் அழிஞ்சகமா இல்லை கடைசி ஐயரை கிடைக்காம தெரிவாங்க. சகதி கிதிமா பார்த்தா மிரண்டு வருவேன். ஒரே ஒரு குறையை பிடிச்சிட்டு வருவேன், பார்த்தா எல்லாமே சகதியா இருக்கும். அதேதான் அவனுக்கு பிறந்ததே அந்த கடா இளங்கா பையமே. இது தவறதா இல்லை இளங்குடி விடுறதாடா? என்னடா அது? என்ன சத்தம் மயிர் சத்தம் அது? ஏன் அவளை சொல்றேன்? எங்க அக்கா வீட்டுக்கார். ஏன்னா மச்சின மச்சின விளையாண்டுக்கலாம்ப்பா, அதுக்காக அண்ணன் தம்பி விளையாட முடியுமாடா முறவட்டவளை? எனது அக்கா வீட்டுக்கார் பெருங்கொண்ட ஒரு பெருச்சாலி வயிறு மச்சான், புதுக்கோட்டையை சேர்ந்த TR மகாலிங்கம் அவர்கள் நாரதராக நடிக்க காத்து கொண்டிருக்கிறார். ஒரு ஊர்ல என்ன பண்ணிட்டாரு, குளிர் அடிக்குதுன்னு மகேந்திர வேணுக்குள்ள படுத்துட்டாப்புல. வேன் டிரைவர் ஏற்றி இறக்க தெரிஞ்ச, ஆனா வண்டி ஏற்ற முடியல. உருவம் பெருசு, வேகத்தட மாதிரி இங்குன்னு சுத்தி வீடு மாட்டிக்கிடுச்சு. எதுல விட்டு? வாயில. நன்றி நன்றி தம்பி. வெள்ளி செவ்வாய் வர்றீங்களா? 6 மணிய கலையரசு பின்பாட்டு இசையமது. உண்மையிலே என் தம்பி நகைச்சுவை நடிகர் தான் நகைச்சுவை பண்ணி நம்ம பார்த்துருக்கோம். ஒரு 6 மணிய சக்கரவர்த்தி இந்த அளவுக்கு நகைச்சுவை பண்றது யாருன்னா என் தம்பி மணிகண்டன் தவிர யாருங்க? ஆவேன் என் சம்பளத்தில் ஒரு 5000 தானே, நீ பேசிட்டு போ, எனக்கு நீர் கடுப்பு மாதிரி இருக்கு. அவன் நான் பார்ப்பனா நீ பார்ப்பனா ப்ரோ? அப்போ வா கடைசியா அவ்வளோதான். எலும்பு இல்லையா, குடல் தான் இருக்கும். கடைசி பந்தியில் வர்ற ஆளுக இந்த கல்யாண வீட்டுக்கு போயிருக்கியா? ஆரம்பத்தில் தான் எல்லா வெஞ்சனும் வைப்பாங்க. குடலு சூப்புண்டுவேன், அப்பளை பூண்டுவேன், அதுண்டுவேன். சாயந்தரம் போகிற ஆளுக போகாம பார்ப்பேன் எது இருக்கா. அப்புறம் போய் செடிக்கெல்லாம் போய் எடுத்துகிட்டு வருவாங்க. இப்போ வாலியை கறியெல்லாம் கொண்டு போய் அள்ளி வச்சுருப்பாங்க. அப்போ பழுமாற ஆளாக பார்த்தோம்னா நமக்கு பயந்து கிடக்கும். தூக்க வரிச்சில வாலி என்ன ஊத்து ஒரு மசூர் ஊத்தவன வரேன் வந்து நீ அனுபவப்பட்டிருப்ப. அப்ப பாயசத்தெல்லாம் கொண்டு வந்து குடலை கூட்ட வைப்பாங்க. ஏன்னா அவன் தண்ணியை போட்டுருவேன். தம்பி பின்னாடி போய் உட்காருப்பா, பொம்பளை வரும், கவுச்சி வாடை அடிக்கும், இதெல்லாம் மோந்து வாத்துட்டு போய் பறிச்சு எழுது புழு புழுன்னு இருக்கும். அங்கிட்டு போய் உட்கார்றா போடா. எதுல விட்டு?
வாயில வாயில ஆடி மாசம் விடுவீங்களா? ஆறுமுடிய சக்கரவர்த்தி, பின்பாட்டு இசை சக்கரவர்த்தி தம்பி மணிகண்டேன். உடம்புல கனமா இருந்து உங்களுக்கெல்லாம் பார்த்தா பெருங்கொண்ட ஆளா இருப்பேன் நினைக்கிறேன். சின்ன பையன் அரைஞ்சதுக்கு ஓடியாந்து ஏன்ட்டு அழுகிறேன். அவன் அடிச்சு விட்டியா கேட்டு கொடுணும். அப்படி ஒரு கோலை. நாடக உலகம் அவனுக்கு தெரியாது. புதுக்கோட்டை 2 சந்துக்கு அங்கிட்டு விட்டோம்னா அங்கேயே நிற்பேன். தன்னுடைய தாயினுடைய அரவணைப்போடு வளர்ந்தவன் தான் தம்பி மணிகண்டேன். இந்த ஆத்தாவுக்கு எல்லாரும் ஜாமியம் புரிய, எல்லாரும் குலஜாமிக்கு ஜாமியம் போட போனாலும் இவர்களை போன்று பூ கட்டக்கூடிய புனிதமான தொழில் பிரம்மனுக்கு ஜமம், படைப்பு தொழில் மாதிரி. இவங்க கையில் தான் நம்ம பூவை மாலை வாங்கிட்டு போய் நம்ம சாமியை கும்பிடணும். அப்படி குடும்பத்தில் வந்தவர் என் தம்பி. வாழ்த்துக்கள் தம்பி. 3 வருஷத்துக்கு முன்னாடி என்கிட்ட அழுதுகிட்டு வந்தேன். கண்ணீரை தொடச்சி விட்டு பெட்டியில் உட்காரு அப்படின்னு வாசிக்க சொன்னேன். பாட்டிலே கைதட்டு வாங்கினேன். அப்போ காலையில் 9 என்கிட்ட 200 வாங்கிட்டு போனேன். 2வது வருஷம் வந்தேன். ஒரு 4 வாட்டி சேர்த்து பாடினேன். காலையில் என்னை கூப்பிட்டு பரவாயில்ல காசு கொடுத்தேன், பரவாயில்ல இருக்கட்டும்ட்டேன். பணம் கூடிக்கிருச்சு. அப்புறம் கேட்டேன் என்னடா செஞ்ச அப்படின்னு. ஒரு 20 நகை எடுத்தேன் இந்த வருஷம் அப்படின்னு. இப்போ இந்த வருஷம் ஸ்டார்டிங்கில் போன் அடித்தேன். என்னடான்ட்டேன். ஒரு 5 லட்ச ரூபாய்க்கு இடம் வாங்கியிருக்கேன்ட்டேன். நாடக காசில் வாங்கினான்னா இல்லை கணேஷ் போயில் ஓட்டுறானான்னு தெரியல. அது நான் சொன்னேன். இந்த நாடகம் எல்லாமே டீ கடை பேக்கரியாக இருந்தாலும் ஒரு ரவுண்டு தான்டா. இந்த பேர் இருக்கும் போதே சம்பாரிச்சுக்கிறேன்னு. அதுக்கப்புறம் பேர் மறுபடியும் நம்மளை தேடி வராது, மக்கள் மறந்துடுவாங்க. சேர்த்து வைடான்னு சொன்னேன். இப்போ பொன்னமராதில் ஒரு பொம்பளையை சேர்த்து வச்சுருக்கேன். நான் காசை சேர்த்து வைக்க சொன்னால் அவன் லோனவே சேர்த்து வச்சுருக்கானே. வாழ்த்துக்கள் புறோ. இத்த தண்டி எருவு மாடா இருக்கானே அண்ணே, நீங்கள் கேட்க மாட்டீங்களா? சட்டி ஓட மாட்டானே. போட மாட்டேன். சட்டி ஏன் போட மாட்டேன் அப்படின்னா எறும்பு ஏறுதான். சீனியில் வடுப்பியாடா. இதே வேலையை தான் தீபாவளிக்கு செஞ்சு விட்டேன். தீபாவளிக்கு என்ன பண்ணி விட்டேன், அவன் பக்காடி லெமனு பீரு ஒயின் எல்லாம் கலந்து அடிச்சிருக்கேன். பொண்டாட்டிக்கிட்ட 3 நாளைக்கு முன்னாடி பர்மிஷன் வாங்கியிருக்கேன் லெட்ரு. இன்னைக்கு ஒரு நாளைக்கு நான் சாப்பிட்டுக்கிறேன். அதுவும் பாவம் என் குழந்தையா சாப்பிட்டு தொலைங்க 4 பேருக்கு தெரியாமல். இவன் ஆசைக்கு நாளே தீபாவளிக்கு நாளே நல்லா வலுவாக சாப்பிட்டேன். சாப்பிட்டா நிறைய போத. காலையில் 5 மணிக்கு இவன் மயம் எழுப்பியிருக்கேன். எப்போ பக்கத்து வீட்டு பயலுகள்லாம் வெடி ஓடுறாங்கப்பா, வாப்பா நம்மளும் போடுவோம் சொன்னோன்னா இவன் போதையில் வாடா என் சிங்க குட்டி அணிகுண்டு பாக்கிட்ட எடுத்துட்டு போய் இருட்டு நேரம் முண்டை போதைக்கு அதுக்கு வெளியே போனவே சட்டியை லேதும் லேது. சட்டியை உள்ள ஓட்டிருக்கோமா கருவல்ல ஓட்டிருக்கான்னு தெரியல. போய் நெஞ்சுக்கு தூக்கி கட்டிக்கிட்டு அணிகுண்டை வச்சு இந்த தண்டி அந்த சாம்பிராணி இது குச்சியை வச்சு ஊதி வச்சிருக்கேன். என் மயன் சின்ன பையன் 3 வயசு பையன் பின்னாடி நின்றுவேன். இப்படி அண்ணாந்து வாதிருக்கேன். வெடி மாதிரியே தெரிஞ்சிருக்கேன் அவனுக்கு. ஆயின் சொல்லியிருக்கேன், ஏப்பா இங்கிட்டு ஒரு வெடி இருக்குப்பா அப்படின்ட்டு இருக்கேன். டே அப்பா அணிகுண்டை போடுறேன் நீ அதை வைடான் இருக்கேன். இவன் தோதை அப்படி வைக்க அவன் வச்சு விட்டுனே சுருன்னு ஓடி போய் கம்மாயில் விழுந்துட்டேன். அவன் விழுந்து தீவலை அன்னைக்கு பூரா எனக்கு அரிமருந்து சீக்கிரம் ஆறவே ஆறாது. இன்ன வரைக்கும் பிதுக்கு மருந்து போட்டு டெய்லி விசிறி வச்சு வீசி ஆழ்த்துக்க. நாளைக்கு அவரை கவக்கம் வெட்டி வச்சு அதில் கொடுத்துட்டு உப்பு கண்டை காய போடு. சாண்டை குடிக்குமே எல்லாத்தையும் சொல்லிட்டான்டா. சாரி ப்ரோ, ராங் நம்பர். நீ தானே பெருமையாக சொல்ல சொன்ன. இன்னும் சொல்லவா? தர சக்கரை வச்சதை சொல்லவா? என்னது குழு தலைவி. ஆமாம், அந்த பொம்பளையாளுக்கு ஒன்று சொல்கிறேன். அதான் 100 நாள் வேலை பார்த்தம்மா, சிங்கடுமா வந்து ரேசரிச்சியை வாங்கணுமா, சாப்பிட்டோமா, நொடக்கணுமான்னு இருங்கத்தா. இதே ஒரு ஆளை விட மாட்டியே. ஊருக்குள்ளே ஒரு ஆள் டிப்டாப்பாக வந்தால் போதும். அன்றைக்கெல்லாம் ஒரு ஆள் கோட் சூட்டு போட்டு அப்படி ஊருக்குள்ளே வந்துட்டார். எங்கள் பொம்பளையை ஊறான் எங்கள் களிச்சேரியில் லோனுக்காரன் போல். சையா மீனாட்சி என்ன லோனுன்னு கேளுடி. அவர் இதான் நம்ம களிச்சேரி. ஆமாம்மா ஆமாம் சார். என்ன லோன் தருவிய? லோன் எவ்வளோ தருவிய? வட்டி எவ்வளோ கட்டணும்? ஊன் இருக்கேன். அவன் அழுதுட்டேன். முண்டை நான் லோனுக்காரன் கிடையாது, நான் கருது வண்டி ஓனர். வயக்காடு பரிதான்னு வந்து பார்க்க வந்தேன். இந்த கொடுமையாடான்னு அவன் அந்த ஊருக்கு வண்டியே வேணாம்னு கொண்டு போய் போட்டேன் மில்லில். அதே மாதிரி லோனு வாங்கி வாங்கி நீங்கள் வச்சீங்கன்னா உங்கள் வீட்டுக்காரன் நீங்களாம் அதை அடைக்க முடியாது. ஒரே ஒரு விஷயம்,
கணவர் எப்படி சம்பாதிக்கிறாரோ அதை மட்டுமே சிக்கனமா வைத்து வாழ தெரிந்த ஒவ்வொரு தமிழச்சியும் அன்னை தெரசா மாதிரி பார்க்க. என்னத்தை அந்த சொல்லிட்டேன். அப்போ வீட்டுல இம்சை தாங்க முடியல உனக்கு, எல்லாமே உன் வீட்டுல நடக்குதா ப்ரோ? ஐயோ நீ கேரளா போயிரு. 6 மணிய கலையரசு, பின்பாட்டு இசை அமுது. என் அன்பு தம்பி நல்லா பாடுவேன். இன்னைக்கு தம்பி இந்த வயக்காட்டுக்குள்ள அழுகிற அழுகையில் எல்லாரும் வயக்காடு விளையணும். காலையில் தருத்தினு முடிச்ச வயமைனே விளையாட்ட சோத்துக்கு என்ன செய்வேன்? நம்ம எல்லாருமே சம்பிச்சாரி தானே, விளையும்னு சொல்லுனே. சொன்னாருனே அப்படியா? அது சம்பி வாவேன், அதில் ஒரு வீடியோ எடுத்துட்டு வாடா அவன் செய்கிறத. அதான் பாவியில் பூரா அப்படித்தான். நாங்கள் அண்ணன் தம்பி பூரா அப்படித்தான்டா. சோத்துக்கு எத்தனை வார்த்தை கேட்டுக்கிட்டு அவன் பாட்டுக்கு உட்காந்துட்டான. இந்த வயக்காடு யாரு வயக்காடு? காலையில் பூசணிக்காய் சுற்றி போடணும்ப்பா. பாசத்துக்குரிய அன்பு தம்பி, புதுக்கோட்டை காவிரி நகரை சேர்ந்த TR மணிகண்டன் அவர்கள் 6 மணியும் பின்பாடல். மணி அண்ணே லேசா குனி. மணி நீ அம்மா பாட்டு பாடணும். இரு, அம்மா பாட்டு தான் மெயின். தாய் இல்லாம நம்ம இல்லை ப்ரோ. அடுத்து நீ எப்படி காசை கட்டுவேன்னு நினைக்கிறேன். ஏன்னா லெஃப்ட் சைடில் இருக்கவே வேகமாக மாட்டுவேன். தம்பி ஒரு அம்மா பாட்டு பாடு, தாய் பாட்டுப்பா, பெத்த தாய் பாட்டு. சரணே வரி மறந்துச்சா? ஏன் அப்படி குத்துக்கெல்லாம் இருக்க? சுதி தெரியலையா? பெட்டி தெரியலையா? இல்லைண்ணே, எல்லாரும் அழுகிற மாதிரி பாட போறேனே, அதான் யோசிச்சுக்கிட்டு இருக்கேனே. கொஞ்ச நேரம் ஒப்பு வச்சு உள்ள அழுதுட்டு வரியா? இல்லை இல்லை, பாடி தொலை முண்டை, நீயே மொட்டை தொண்டை அடிப்ப மயிறு பெரிய உன்னி கிருஷ்ணே. ஹலோ அன்னை முகத்துக்கு ஏத்தனு புலம் தள்ளுவேன். ஹலோ ஹலோ. ஓ சிக்கு புக்கு ரயிலே கலக்குது பாரு ஸ்டைலே. சிக்குவாலா சிக்குவாலா மயிலே இன்னைக்கு இந்த முள்ளு ஆடி தூளே. இன்னைக்கு இந்த முள்ளு கல்கோட்டை, இந்த முள்ளு கல்கோட்டை. எல்லாரும் ஆளுங்க நம்ம இனத்தாரு பேசுறதும் நாடத்துக்கு வந்தே கேரத்துக்கு வந்தே. அண்ணன் நீ தானே ஆளுங்க. ஏய் நீ பேசாம இருப்பா. சொல்வதெல்லாம் நாட்டில் நடந்துட்டா எவனும் உயிரோட இருக்க முடியாது. பேசாம இரு. ஏய் ஒத்த 1-8 வர்றாள். நான் வாங்கி கொடுத்த போண்டா கேட்கடா கட்டாளி மனே. என்னை நம்பி அத்தனை ஜீவன் அன்பாலயத்தில் பட்னியா கிடக்கு. ஒரே ஒரு விஷயம் இருந்தேன், நாடகம் பண்றது இருக்கு. உனக்கு பிடிக்கல எந்திரிச்சு போயிரு, ஓடிடு. தேவையே கிடையாது, பார்க்க தேவை கிடையாது. லட்சம் பேர் காத்து கிடக்கா உலகத்தில். பாட்ட பாடுற. ஆத்தா நீ இல்லேன்னா ஆதரிக்க யார் இருக்கா? புது சேலை வாங்கி வந்தேன் உன்னை புதைச்ச இடம் பாப்பதுக்கா? எத்தனை பிறவியோ இனி உன் முகத்தில் நான் முழிக்க, எங்க போய் தேடுவனம்மா பட்டக்கடனை நான் அடைக்க? ஆத்தா நீ இல்லேன்னா ஆதரிக்க யார் இருக்கா? புது சேலை வாங்கி வந்து உன்னை புதைச்ச இடம் பார்ப்பதுக்கா? எத்தனை பிறவியோ இனி உன் முகத்தில் நான் முழிக்க, எங்க போய் தேடுவனம்மா பட்டக்கடனை நான் அடைக்க? நான் கண்ட கனவுல நந்தவனோ எரிஞ்சது, அந்தவனோ நீ என்று அப்புறம்தான் தெரிஞ்சது. நான் கண்ட கனவுல நந்தவனோ எரிஞ்சது, அந்தவனோ நீ என்று அப்புறம்தான் தெரிஞ்சது. கஷ்டப்பட்ட காலத்திலோ இனி கலகலன்னு சிரிச்சே, கந்தாங்கி சேலையிலேயே கண்ணீர்
கண்ணீரை தொடச்ச ஆத்தா நீ இல்லைன்னா ஆதரிக்க யார் இருக்கா புது சேலை வாங்கி வந்து உன்னை புதைச்ச இடம் பார்ப்பதுக்கா கடைசி மூச்சு நிக்கிறப்போ என்ன தாய் நினைச்சே கலங்கிடுவான் புள்ள இன்னும் சாவ கூட மறைச்சே கடைசி மூச்சு நிக்கிறப்போ என்ன தாய் நினைச்சே கலங்கிடுவான் புள்ள இன்னும் சாவ கூட மறைச்சே திருநீரு பூசுன கை திருநீராய் ஆனதோ திருநீரு பூசின கை திருநீராய் ஆனதோ திரும்ப வந்து பார்க்கிறப்போ தெய்வம் எங்கே போனதோ ஆத்தா நீ இல்லைன்னா ஆதரிக்க யார் இருக்கா புது சேலை வாங்கி வந்து உன்னை புதைச்ச இடம் பார்ப்பதுக்கா என்ன போல பாவி யாரும் இங்க வந்து பொறக்கல என்ன போல பாவி யாரும் இங்க வந்து பொறக்கல கொல்லி வைக்கும் குடுப்பனையும் எனக்கு எங்கே கிடைக்கல என்ன போல பாவி யாரும் இங்க வந்து பொறக்கல கொல்லி வைக்கும் குடுப்பனையும் எனக்கு இங்கே கிடைக்கல ஏ கண்ணத்தில விழுந்த கண்ணீர் கடவுள் மேல விழட்டும் ஏ கண்ணத்தில விழுந்த கண்ணீர் கடவுள் மேல விழட்டும் ஏ கண்ணத்தில விழுந்த கண்ணீர் கடவுள் மேல விழட்டும் அம்மா இல்லா கடவுளப்போ அம்மானு ஆளட்டும் அம்மா இல்லா கடவுளப்போ அம்மானு ஆளட்டும் அம்மா இல்லா கடவுளப்போ அம்மானு ஆளட்டும் ஏ கண்ணத்தில விழுந்த கண்ணீர் கடவுள் மேல விழட்டும் அம்மா இல்லா கடவுளப்போ அம்மானு ஆளட்டும் அம்மா இல்லா கடவுளப்போ அம்மானு ஆளட்டும் உலகத்தில் பெத்ததாய்க்கு மிஞ்சி எதுவுமே இல்லை. அதனால தான் எங்கள் அம்மா பிறந்த ஊர் நொச்சி குளத்துலேயே அந்த ஆதரவற்ற இல்லத்தையும் நான் கட்டினேன். ரொம்ப நன்றி தான். தாய் தகப்பன் இருக்க வரைக்கும் அந்த அருமை தெரியாது. அது இல்லாதப்போ தான் அதனுடைய வேதனையும் அந்த உண்மை பாசமும் தெரியும். நீங்கள் அத்தனை பேருமே தாய் மேலே வைத்திருந்த பாசம் தெரிகிறது. வாழ்த்து. நன்றி. நீ என்ன செய்ய போற? லேச லேச மாவளக்க குத்தி விடு. இந்த வாய் உன் பேர் என்னமோ இல்லை. அந்த வாய் சரிடா. நகைச்சுவை பண்ணுறது வர கொள்ற
டை அடிச்சுட்டு குளிக்கல வர்றானே என்ன அங்க பாரு. அது எதுக்கு நாளைக்கு அதையும் வலிச்சு விட்டுருவோம். அப்பதான் நல்ல மோட்டை இல்லாம வாய்க்காட்டில் வாய். மிருதங்க சக்கரவர்த்தி மிருகத்துவார் கோடையடி குமரன் அதிசய புலா கச்சேரிப்ப மயிர் இருக்க முடியலடா. ஏலே கதவாளி மண்டே பிடிச்சா அப்படித்தான் இருக்கும். கதவாளி இல்ல முக்குளிப்பேன். கோயில் அண்ணே வெத்தலை போட்டு பாட்டில் கிடையாது. இப்போ வந்து கக்கூஸ் வாலியை திட்டு வந்தது. அது பாட்டில் துப்பித்தான் ஒரு ஊர்ல பிரச்சனை ஆகி போச்சு. எப்படிண்ணே? வெத்தலைச்சிய பாட்டில் துப்ப துப்ப பக்கத்தில் ஒருத்தன் தண்ணியை போட்டு நின்றுருக்கேன். அப்படியே பார்த்துருக்கேன். கலரில் சரக்கு கலைக்கிறப்பாரோ இவர் ஏன் அந்த கேனை அப்படி அணைச்சிக்கிட்டே இருக்க தூக்கிட்டு போயிட்டே அச்சுட்டு போக முடியாதுன்னு அவன் சரக்குன்னே முடிவு பண்ணி கடன்னு குடிச்சிட்டேன். குடிச்சவனே அவன் கேட்குறேன் போதையே இல்லை. இவர் போதையரா ஏ வெத்தலை வச்சு அவன் மக்கள் வெட்டி இழுத்து கொட்டைய சாச்சிட்டாங்க. மிருதங்க சக்கரவர்த்தி மிருகத்துவான் கோட்டைகிடி குமரன் கோயில்பட்டி செல்வம் செல்வம் மிருதங்கத்தை இசைப்பார்கள். வாசிக்கும் போது உப்பு உப்புன்றியா கவட்டில் துப்பிடுறேன். பொண்டாட்டி காலில் கேட்க எவனடா அறுத்து போட்டு வந்த போதும். உண்மையிலேயே அடுத்து நீ என்ன பண்ண போற? எங்கள் அண்ணன் பிச்சிருவேன் அதிரடி மண்ணே. உண்மையிலே நகைச்சுவைக்காக நம்ம பேசி சிரிக்க வைக்கிறோம். ஏன்னா அந்த பாமர மக்களை ஏதாவது சொல்லி சிரிக்க வைக்கணும். ஏன்னா நீங்கள் அத்தனை பேருமே கவலையோடு இருக்கீங்க. இந்த உலகத்தில் கவலை இல்லாத யாராவது இருப்பீங்களா ஐயா? நாட்டுடைய முதலமைச்சருக்கே கவலை இருக்குங்கய்யா. நம்மெல்லாம் பாமர மக்கள். நீங்கள்லாம் இந்த பிறவியிலே எல்லா இன்பத்தை மட்டும் அனுபவிக்கணும். ஒரு மனுஷனுக்கு உனக்கு அப்புறம் தாயத்து போட்டு விடுறேன் இரு உன்னை காமாடுதெல்லாம் மாடு இழுக்காம நான் விடையே மாட்டேன். பாருவேன் அந்த சத்தி கலத்திருப்பேன் சேவம் மண்டையும் அந்த பாட்டில் பீங்க அந்த தூளையும் அழுத்து வாடா வச்சு விட்டு போவேன். வெட்டி இழுக்கட்டும் தலை வந்து என்ன நீ இருனே பெத்ததாய்க்கு பாட்டுக்கு விசில் அடிச்சவாரு. இதுக்கு மேல உன்னை நான் என்னத்த சொல்ல? தாய் பாட்டுக்கு யாராவது ஏறுற அளவுக்கு விசில் அடிப்பானா? அதுக்கு சத்தம் வரல, கிசு கிசுண்டுச்சு. சிலிண்டர் டீப்பு போனது மாதிரி. பலவாத்திய மன்னன் உள்ளவா சொல்ல சொன்னியா? பலவாத்திய மன்னன் பலவாத்திய சக்கரவர்த்தி எங்கள் அண்ணன். அத்தனை இசைக்கருவி அத்தனை வாசிக்கக்கூடிய ஒரு திறமையான ஆல்ரவுண்டர்னா எங்க அண்ணன் தான். புதுக்கோட்டை ஏகே அருள் ஆல்ரவுண்டர்.
ஆயிடுச்சு உண்மையிலே. அந்த ஆட்டத்துக்கு தாலி பிரபுதவாலாம் தாயம் வாங்கணும். அது ஆட்டமா இல்லை வயக்காடு மூட்டை அடைக்கிறியா? இப்படி என்ன ஆட்டாது? நான் ஆடுனா காலையில் எனக்கு சம்பளம் வரும். நீ ஆடிட்டு போனால் சரக்கு இறங்கணும் மேல் வழி தான் வரும். பேசாமல் இருங்க. புத்துரு சின்ன பையன்னா சின்ன புத்துரு. எங்கள் அண்ணன் பெரிய ஆள், அதனால பெரிய புத்துரு. எதில் விட்டு வாயில. நன்றி அண்ணே. டெய்லி வந்து விட்டு போங்கண்ணே. ஏதாவது நீ என்ன நம்ம விதி தலையெழுத்து அவ்வளவு. வாக்கிட்டு வா. பாசத்துக்குரிய அன்பு அண்ணன் புதுக்கோட்டை. எப்படியும் கட்டடத்தை சாச்சி விட்டுருவேன். அவ்வளோதான். அது ஒன்றும் பண்ண முடியாது. உள்ள வையா, ரைடு ஓவர்யா. உள்ள வையா. ஆந்திராவில் 8 வருஷ ஜெயிலு, 1.5 கோடி அவதாரம். இதெல்லாம் பாசத்துக்குரிய அன்பு அண்ணன் பூவரசக்குடி. அங்கே உள்ள இவ என்னடா அதிசயம் மேரா சிரிக்கிறேன். அவங்க சிரிக்கணும்டா அண்ணன் தம்பி எல்லாம். நீ ஏன்டா சிரிக்கிற? எனக்கு சிரிப்பு வருதுடா. எந்திரிச்சு போடா. பூவரசக்குடியை சேர்ந்த சண்முகம் என்னுடைய நண்பர். நகைச்சுவைக்காக சொல்கிறேன். இந்த தாளம் இல்லாட்ட நாடகமே கிடையாது. தாளத்தை போடுவேன். போடு. நான் உன்னை மன்னிச்சு விட்டுட்டேன். இந்த காமெடி சொல்லி கொடுத்தவன் யாரு? அவனை மட்டும் காட்டு. கழுத்தை வெட்டாம விட மாட்டேன். கொஞ்ச நேரத்தில் கரண்ட் காலை புழக்க தெரிஞ்ச அப்புறம் சண்முகம் அவ்வளோதான் ஜெபமோ. உனக்கு அப்புறம் தள்ளுமுலாகி போய் ஜெபமோ. கால் ஏற்கனவே பித்தூர் கால். ஒரு பாட்டு பாடுறேன், நைவா போடு. சொட்ட சொட்ட நினைக்குது தாஜ்மஹால், கொடையன்னு தாவாயா. பாட்டே என்ன ஆரம்பிக்கல. இப்பத்தேன் துறேன், துண்டியை தாண்டி போயிட்டேன். சண்முகம் நைவா போடுச்சுமா. எக்கோ வைங்கண்ணே. என்ன அந்த பாட்டை அழகா பாடு. சொட்ட சொட்ட நினைக்குது தாஜ்மஹால், கொடையன்னு தாவாயா. நிறுத்து. அட நீ எங்கே? என்னங்கண்ணா நீ எங்க கிணக்கு ஏதாவது செய்ய சண்முகம். அட நான் எங்கே? அந்த பூஜாரி வேலை இங்கே அந்த சிரிக்கு இருடா. பாட்டு மறந்து வச்சுடா. இந்த சிரிக்குமாவே உசுர உருக்கி குடிச்ச போய் குடிச்சிட்டு வா. சாமி அழைக்கவா வேணாமா? சாமி கூப்பிடுவா. ஹலோ. செக்கந்தடல் கிராமத்திலே இருக்கிற தெய்வம் ஐயா, பொல்லாத முத்துமாரியா. முத்துமாரி தத்துரமா இருக்கிறாள் ஐயா. செக்கந்தடல் கிராமத்திலே இருக்கிற தெய்வம் ஐயா, பொல்லாத முத்துமாரியா. முத்துமாரி தத்துரமா இருக்கிறாள் ஐயா. இங்கே உள்ள மக்களை எல்லாம் காக்குறாள் ஐயா. மூணடி ஊத்து தண்ணி இன்னந்தா வத்தலையா. 3 அடி ஊத்து தண்ணி இன்னந்தா வத்தலையா. 3 அடி ஊத்து தண்ணி இன்னந்தா வத்தலையா. கள்ளிஜரி காளி முனியண்ணா, கள்ளிஜரி காளி முனியண்ணா. செக்கந்தடல் தங்கச்சி முத்துமாரிய பக்கத்தான நிக்கிறாளையா. செக்கந்தட கிராமத்திலே இருக்கிற சாமி எல்லாம் கொள்ளாத தெய்வம் தானையா. சாமி ஊரா கண்ணு முன்னே நிக்கிதோ வாரையா. சாமி ஊரா கண்ணு முன்னே நிக்கிதோ வாரையா. கோடான கோடி
18 படிகாரப்பா 18ஆம் படியா அழகுமலை எல்லைய விட்டு செக்கந்தல் கிராமத்துக்கு வந்துதான நேராச்சியா. செக்கந்தல் கிராமத்திலே இருக்கிற சாமி எல்லாம் முப்பாட்டை கட்டி காத்தது சாமி ஊரா வீரம் குறையலையா. சாமி ஊரா வீரம் குறையலையா. சாமி ஊரா அந்த இந்த மக்களை எல்லாம் காக்குதையா. அண்ணே அண்ணே கரூர் வீரன் சார்பாக அன்பாலயத்துக்காக 501 நன்கொடை வழங்கிய அண்ணே கரூர் வீரன் அவர்களுக்கு நன்றி. பாசத்துக்குரிய என்னுடைய நண்பர் கிராமிய பாடகர் திரைப்பட நடிகர் டாக்டர் இளையகானம் ஆந்தங்குடி இளையராஜா அவர் சார்பாக நன்கொடை வழங்கிய அத்தனை உறவுக்கும் தம்பி நகைச்சுவை தென்றல் கிராமிய பாடகர் இந்த மண்ணின் மைந்தன் கலைவேந்தன் கருப்பையா கலைவேந்தன் தம்பி ரொம்ப நன்றி தம்பி. சாமி கூப்பிடுறது விளையாட்டுக்கோ நாடகத்தில் பேர் வாங்கணும் கூப்பிடல. நாங்கள் பரம்பரை கோடாங்கி. அதே மாதிரி ஒரு சில ஆள்லாம் சாமி ஆடும்போது தலையில் அடித்த சாமி சும்மா கிடையாதுன்னு சொல்கிற வாக்கு பழிக்கும். நீங்கள் நல்லா இருக்கணும் தான் சாமியை கூப்பிடுவோம், மற்ற ஆளும் மாதிரி கிடையாது. நாங்கள் பரம்பரை கோடாங்கி, என்னை பற்றி நாடே தெரியும். நீங்கள் நல்லா இருக்கணும்னு சாமியை கூப்பிட்டேன். சும்மா சாமி வராது, விளையாட்டு கூப்பிட்டு பேர் வாங்க நாங்கள் கிடையாது. அது எங்கள் ஐயா அங்கே சாமி சொன்ன வாக்கு இன்னும் பழிக்குது. நீங்கள் எல்லாருமே நல்லா இருக்கும், அவ்வளோதான். அதனை தொடர்ந்து ஆடல் அரசி அபிநய சுந்தரி நாட்டிய தரை உண்மையிலேயே அழகான பொம்பளை பிள்ளை. எந்த சாரே அது சாரப்பாப்பு சாரே, நான் நல்ல பாப்பு சாரே. 2 பேரும் எப்போ சாரே இப்போ செய்வீங்க? அதுக்குள்ள ஒரு அணவுண்டா உள்ள கிடக்கான் சாரே. கொத்த கண்ணு வேற பிதுக்கு மருந்து ஊற்றிட்டு கிடக்காண்டா சாரே. ஓலப்பாம்போது ஊடால பூந்துடாதே சாரே. நான் மருதமணியை கூட்டு வர்றதே இப்படி பிள்ளைகளை கப்ளிங்க காமிச்சு காசை குறைச்சிடுவேன். இந்தா போய் செக் பண்ண போறேன் என் தம்பி. ஓசு இருக்கா கழட்டி வச்சுட்டு வந்துட்டோம். அழகான பிள்ளை உண்மையிலேயே மும்தாஜ்லாம் தாயை வாங்கினான். ஏய் டெல்லி கிருமாடு மாதிரிடா. அப்பட்டு அழகா இருக்க மாட்டேன். நீ என்ன பண்ண போற? ஒன்றும் பண்ண நானும் ஒன்றும் பண்ண முடியாதா? அடுத்த முட்டாட்டி தான் கெஞ்சி கதறி 4300 ரூபாய்க்கு சம்பளத்தை கூட்டு வந்திருக்கேன். ஓ கிடையாது, ஓ எல் போடுதே முட்டாம கொண்டு போன வண்டியை முட்டுச்சுன்னா போட்டு. ஆஹா ஆடல் அரசி அபிநய சுந்தரி புதுக்கோட்டை ராணி ஸ்ரீ அவர்கள் டான்ஸ் அண்ட் காமிக். ராணி என்னைக்கு ஒண்ணு பார்த்து பாட்டா கவிதையாடா எனக்கு பயந்து இறக்கடா பாடவே இல்லை. எம்மாடி ஆத்தாடி ஒன்ன எனக்கு தெரியாடி, நீ பாதி நான் பாதி சேர்ந்து மூட்டாச்சு வந்தாடி. அரைச்சமாவே அரைப்போமா, தவச்ச துணிய தவப்போமா, நம்ம கதைய கேட்போமா, பிள்ளை வளர்ச்சி பாப்போமா. எம்மா 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 எம்மம்மா எம்மா 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 எம்மம்மா. பாட்டுக்கு பாடினியா புரட்டா சால்னா எரிச்சல பாடினியா? நகைச்சுவை அது அனத்துறானே எம்மா 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 என்னவன காத்திருக்காங்க ஊரா விட்டு கொண்டாட்டிய. அதனை தொடர்ந்து நகைச்சுவை மன்னன் நகைச்சுவை மாமணி உங்களை எல்லாம் சிரிக்க வைப்பதற்காக கிட்டத்தட்ட 63 நாட்களாக ஒரே ஒரு தாயக்கட்டையை உள்ளங்கையில் வைத்துக் கொண்டு தொடர்ந்து வாமம் செய்து கொண்டிருக்கிறார் எனது அன்பு அண்ணன் மதுரை மாவட்டம் காரியாவட்டி அருகாமல் உள்ள மருதங்குடி மண்ணின் மைந்தன் மருதமணி அவர்கள் இன்னும் காமன் நேரத்தில் பப்பனா நடிக்க காத்து தெல்ல தெளிவாக மூடு ஏஐ விட்டு போயிடுவேன். ஆடி வாங்கிச்சாங்க. மரகதம் ரேடியோஸ் தொண்டி வாழ்த்துக்கள். அடுத்த வருஷம் வரும்போது இன்னும் கொஞ்சம் உயரமாக நீங்கள் உட்காரணும். இந்த டாட்டாஸ்லாம் விற்று விட்டு ட்ரெயின் வாங்கி விடுங்க. இல்லை எல்லாமே பழிக்கு என்ன இதெல்லாம் நீ செய்ய முடியாதா? நீங்கள் நல்லா இருக்கணும். அடுத்த வருஷம் வரும்போது ஒரு 500 விடுவேன். இப்போ தாண்டா லேசாக அவர் கண்ணு விதுங்குதாடா. ஊரா என் சொந்த பெரிய பெஞ்சட்டுதேன்.
சிரிப்பா இருப்பா. அவன் தாண்டா ரொம்ப ஏறி விடுறேன். இப்போ எதில் போய் முடிய போதும் அப்போ பாருவேன். சொல்லிட்டு அப்படி வெக்க மசில் வர எதில் விட்டேன் வாயில. நன்றி. அவங்க அதை கரெக்டாக வச்சிருக்காங்க. வர டைலாக்க மறக்க மாட்டேன். நாடகத்தை காண வருகிறவர்கன்னு இருக்கரங்குப்பி அழைத்திருக்கார்கள். கிராம பொதுமக்கள் மற்றும் எஸ்கே ஐயனார் இளைஞர் நற்பணி மன்றம் செக்காந்தடல் அன்பு உறவுக்கெல்லாம் நன்றி. இந்த நாடகத்தினுடைய அமைப்பாளர் செக்காந்தடல் மண்ணுக்கு பெருமை சேர்த்து வரக்கூடிய கிராமிய பாடகர், திரைப்பட நடிகர், நகைச்சுவை நடிகர், பல்சுவை கலைஞர், வெல்டிங் மேன். காரக்குள்ள வெல்டிங் வைப்பேன். ஆமாம், நான் ஒரு காலத்தில் சாதாரணம் கிடையாது. அவன் அது வெல்டிங்கு. நான் பெருமையாக சொல்லுவேன். ஜெம்பரியாடு மேட்ச் தான் வந்தவன் நாடகத்துக்கு. நான் பெருமையாக சொல்லுவேன். இதில் என்னையா கேவலாம்? செய்யும் தொழிலே தெய்வம். ஆனால் மனுஷன் நம்புறதை விட வாயிலா ஜீவன் ஆடு மாடுகள் நம்பு. உனக்கு அது உதவியா? உனக்கு அஞ்சு வருதான். அதையும் பைக்கில் வந்து தூக்கிட்டு போயிடுறாங்க. எதுவுமே வளர்க்க முடியாது. என் அன்பு தம்பி எம் கலைவேந்தன் அவர்கள் இந்த நாடகத்தினுடைய அமைப்பாளர். இந்த நாடகம் மட்டும் கிடையாது, கிராமிய நிகழ்ச்சி எல்லாத்துக்கும் ஆள் வச்சிருக்கேன். கரிமூடை ஆள்றதுக்கு கேரளாவிலேருந்து ஆட்டுப்புழுக்கு அல்ல, அம்புட்டுக்கு ஆள் உண்டு. எச்சியில் இருக்க கூட நானும் மருதமணி கந்தி வருவான். என் தம்பி கூப்பிட்டா. உண்மையிலே கலைவேந்தன் நான் ரசித்த ஒரு கலைஞன் அப்படின்னா இந்த மண்ணின் மைந்தன் கலைவேந்தனுக்கு ஒரு சோற அவர் கைதட்டலாம். வாழ்த்துக்கள் தம்பி. தொடர்ந்து பெரியவர் சிறியவர் அனைவரும் எனக்கு நிச்சாம் பாக்கு அப்ப எல்லாம் பார்த்தேன்னா புதிய டிவியில் விளம்பரம் போடுவாங்க. வச்சத்தண்டி பற்கள், வசந்தன்படி, மிஸ்டர் கேஸ்மிட்டி, வச்சத்தன் சாதாரண பற்களால் கரச்சனுக்கு அடிப்பாங்க. ஆப்பிள் அங்கே விழுகும். அதெல்லாம் பழைய விளம்பரம் நம்ம பார்த்த ஆளுகிறான். ஆமாண்ணே, பாத்ரூம் கதை உடச்சிக்கிட்டு குடியாருவாங்கல. ஆமாம், உங்கள் கக்கூசா அழுக்கா இருக்குன்றேன். அதுக்குள்ள ஒரு ஆள் பேண்ட்டு நல்லா இருக்கு கழுவிட்டு போடான்னு. உங்கள் டியூபூஸில் உப்பு இருக்கா, உங்கள் செருப்பில் ஆணி இருக்கான்னு உங்களிடம் பேசிக்கொண்டும் நடித்து கொண்டிருப்பவன் என்னை வாழ வைத்த அன்பு தெய்வம். குருநாதர் இல்லாத எந்த கலையிலையும் யாரும் முன்னேற முடியாது. ஒரு வேலையை யாரும் சொல்லி கொடுக்காம இல்ல பார்த்து கத்துக்கிறாம யாரும் முன்னேற முடியாது. நீங்க இருக்கே என்ன கொத்தனார் வேலை பார்க்கறதுக்கு முன்னாடி நிமிந்தாலா போகணும். நிமிந்தாலா போகும்போது முத ஓட்ட உட சொல்லதான் கொத்தனார் அடைக்க சொல்லுவார். அப்புறம் கரண்டியை வச்சு லேசா பூசுறா அப்படின்னு சொல்லி கொடுத்த ஒரு கூட குருநாதர் தான். அவர்களை மட்டும் வாழ்க்கையிலே மறந்து விடாதீங்க. எங்க வாத்தியார் விருதுநகர் மாவட்டம் வீரசோழன் அருகாமல் உள்ள வீர ஆலங்குளத்தை சேர்ந்த எஸ் மணி ஐயாவுடைய மாணவனும். நான் பிறந்த ஊர் சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை அருகாமல் உள்ள கள்ளிசேரி கிராமம். காளிமுனியன் அருளோடு கள்ளிசேரி கிராமத்திலே நான் பிறந்தாலும் எங்க அம்மா பிறந்த ஊரு விருதுநகர் மாவட்டம் திருச்சிலை அருகாமல் உள்ள நொச்சிகுளம் என்ற கிராமத்திலே எம்கேஆர் அன்பாலயம் என்ற ஒரு புனிதமான இல்லத்தினுடைய நிறுவனரும் நாடக நடிகர். உங்கள் ஆசியோடு இப்பொழுது நான் திரைப்பட நடிகர் அடியன். எங்க அம்மா அப்பா வச்ச பேர் தான் எம்கே ராதாகிருஷ்ணன். ஆனா எங்க அண்ணன் தம்பி எல்லாரும் வச்ச பேர் தான் இன்னைக்கு நாட்டுல பேர் வாங்குது. எம்கேஆர் பபுன்காமி மற்றும் பல வேடங்கள் நடிக்கிறேன். இத்துடன் உள்ள என்ன கசகசப்புல கிடக்காங்கன்னு முடிக்கிறேன். எங்க ராதா அண்ணே, எங்க ராதா அண்ணே, எங்க குணம் பிள்ளை குணம் புண்ட ராதா அண்ணே, எங்க ராதா அண்ணே, எங்க ராதா அண்ணே, எங்க குணம் பிள்ளை குணம் புண்ட ராதா அண்ணே. எங்களுக்கெல்லாம் அவர் சொத்து சுகந்தா, உங்களுக்கெல்லாம் அவர் செல்வ மகந்தா. எங்க ராதா அண்ணே, எங்க ராதா அண்ணே, எங்க குணம் பிள்ளை குணம் புண்ட ராதா அண்ணே. திணையத்தூர் அம்மன் ஜேஜிபி ஆபரேட். கொஞ்ச நேரத்தில் என்ன குல தெரிஞ்ச வாடை, இந்த குளிர் வாடைக்கு தலை தெரிஞ்சான். ஊரப்பான வாட வருதாடா அண்டவா உன்னை விழுத்தாடி போட்டு நோட்டவான். டான்ஸுக்கார கிறுக்கு முண்ட வெளியவாடி இளைஞர்கள் அங்காத்திருக்குது உனக்கு தானடி. அடி வாடி வாடி சீக்கிர வாடி பாத்ரூம் போயிட்டு ஆடி அதுக்கு டான்ஸுக்கார ஜவத புள்ள வெளியவாடி. இந்த இளைஞர்கள் அங்காத்திருக்குது உனக்கு தானடி.
வாடி சீக்கிரவாடி பாவாடைய கட்டியாடி டான்ஸ் வாடி வாடி சீக்கிரவாடி வர்றேன் வர்றேன் போயிட்டு வாடி அண்ணா எக்கோ ஆயிட்டேன். ஆமா நன்றிம்மா. இன்னைக்கு நான் 3 பப்புனை சந்திக்கணும். ஒன்று நீ, 2 உள்ள கிடக்கிறது, இந்த உள்ள இப்போ கிடக்குது, உள்ள கிடக்குது 2 பப்புனை நான் சந்திக்கணும். அந்த பொண்ணை நான் என்னமோ சொல்லிட்டு வந்துச்சு. என்ன சொல்லிட்டு வந்துச்சு? என்னையத்தான் சொல்லிட்டு வந்துச்சு. சரி அதெல்லாம் இருக்கட்டும். நீங்கெல்லாம் நல்லா இருக்கீங்கல்ல? நல்லா இருக்குமா. ரொம்ப சந்தோஷம். சௌக்கியம். நீங்க நல்லா இருந்தாவே அதுவே எனக்கு போதும். மேரே மேரே பீச் கே என்னையா அந்த அளவோட சேராதுன்னு உன்னை ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேனா இல்லையா? மேற்கொண்டு சேர்ந்து சேர்ந்து தான் இப்படியெல்லாம் நீ பேச ஆரம்பிச்சிட்ட. சரி அதெல்லாம் இருக்கட்டும். மாமா ஐ வாண்ட் ரிவெஞ்ச். கல்யாணம் பண்ணுனா நான் மாமாவை தான் கல்யாணம் பண்ணுவேன். ராணி என்னங்கண்ணே உனக்கு என்னம்மா வேணும்? அவரு எனக்கு மாமா வேணும். மண்டையில மொச்சு மொச்சு முத்தம் விடுறா. நடு மண்டையில எனக்கு தோசைக்கல்ல கொடுக்குற மாதிரி இருக்கும். அவர் தலையில கொடுத்தனா அது வாட்டில் முடியிடி வாயையே கிழிச்சு விடுச்சிருக்க. காலையில சம்பளத்தை வாங்கி அதுக்கு முடி நட்டு வைக்கணும். மதுரை கூட்டிட்டு போலாம்னு இருக்கேன் நட்டு வைக்கிறதுக்கு. வயக்காட்டில் வரப்பில் நட்டு வைப்பா. என்ன அண்ணே என்ன சோகமா இருக்க? காதலை வள வைக்கிறேன் காதலை எங்க 2 பேர் காதலையும் சேர்த்து வச்சேன் உனக்கு. ஒன்றும் இல்லை ஓசில் இருந்தால் ஐ வாண்ட் ரிவெஞ்ச். ஓ ஓசை பத்தி பேசுற இல்ல அதை பத்தி பேச 2025ல இதுதான் பெரிய காமெடியே. ஏ ஆத்தா அத்தரமா அவரை பார்த்து நான் இன்னைக்குதான் வெக்கப்படுறேன். இன்னைக்குதான் நான் வெக்கமே படுறேன்.
நல்லா வாசிக்கிறாப்ல இதுக்கு மட்டும் மொட்டை இல்ல மாது சொட்ட போறா போட முன்னாடி நீ வாயா பின்னாடி நான் தோட்டத்துக்கு பின்னாடியே ஓயாம கூப்பிடாத ஏம்மா என்னால சமாளிக்க முடியாது ஏண்டோ எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. தனியாவா? வேணாம் வேணாம்னே, தனியெல்லாம் வேண்டாம். ஏம்மா என்னமாச்சு? மொட்டை சிரமப்படும். நான் போறேன் முன்னாடி நீ இல்லாத பத்தி எல்லாம் என்கிட்ட சொல்லக்கூடாது. அது எதுக்கு இல்லாத பத்தி எல்லாம் என்கிட்ட சொல்லிக்கிட்டு குஞ்சாயின்னு படுற சொல்றாப்புலனே. இனிமே ஆளை பூ மிதிக்க சொல்ல வேண்டியத. தளிர் மங்கூர் பூக்கொடை எஸ் முருகேசன் அண்ணார் அவர்கள் எம்கேஆர் அண்ணனுக்காக 100 அன்பளிப்பு கொடுத்திருக்கிறார். எனது சார்பாகவும் எனது அண்ணன் எம்கேஆர் அண்ணன் சார்பாகவும் நன்றி. ரொம்ப நன்றி. வணக்கம். வணக்கம். குச்சி குச்சி கோத்தாகே. உன்னையெல்லாம் என்ன பண்றதுன்னு எனக்கு தெரியல. என்ன நீ என் காதலை சேர்த்தே வைக்க மாட்டியா? காதல் நாசமா தான் போன, சேர்த்தெல்லாம் வைக்க மாட்டேனா. யாருங்க? இந்த காதல் உருப்படாதுமா. கவலைப்படாதீங்க. காலையில பழனி போறோம், மொட்டை அடிக்கிறோம், நம்ம ரெண்டே காதல் பண்றோம். ஏற்கனவே மொட்டையா தானே இருக்கு, இதுல இருந்து அடிக்க மறுபடியும் இருக்கிற 4 மாசம் புடுங்குறேன் உட்காந்தாவது. பூங்குயிலே தான் உங்களுக்காண்டியே பக்க மேளத்துக்காண்டியே இந்த பாட்டு ரெடி பண்ணி வச்சிருக்கேன். இல்லாத பத்தி பாடி என்ன பண்ண? பூங்குயிலே